ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து கஞ்சி நல்ல எளிமையான சாப்பாடு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் வந்து சாப்பாடு அரிசி அரைக்கப்படுத்து இப்படி உடச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் 1-2 ஆட்டு. அது 1 கப் வந்துருச்சு. அப்புறமா வந்து நான் ஒரு 10-12 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருந்த அரிசி, ஜீரகம், வெந்தயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு உப்பையும் தேவையான அளவு உப்பையும் போட்டு, இது வந்து 1 கப் அரிசி உடச்ச அரிசிக்கு நான் வந்து 5 கப்பு தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு குக்கரில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கலந்துட்டு ஒரு சின்ன கரண்டி வச்சு கலந்துக்குங்க. கலந்துட்டு அந்த கரண்டியை அப்படியே குக்கரில் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிக்குங்க. அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு விசில் விட்டுக்குங்க. சரிங்களா? இந்த கரண்டி ஏன் போடுறோன்னா, அந்த தெரிச்சு வந்து அந்த கஞ்சி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விசில் வருது. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து இந்த மாதிரி ஆவி அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குலைவாக நம்ம போட்ட எல்லா பொருளும் நல்லா தண்ணியை உறிஞ்சிட்டு அரிசி நல்ல குலைவாக வந்திருக்கும். இப்போ கஞ்சிக்கு நல்ல குலைவான அரிசி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேஜில் இன்னும் பாருங்கள், அடி பிடிக்காமல் ரெடி ஆகிருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம தேவையான கஞ்சி பதம் வர்றதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு எந்த அளவு தண்ணியாக கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுடுதண்ணீர் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் பாருங்கள். கலந்து விட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இது காணலன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவு நம்ம வந்து சுடுதண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காதீங்க. சூடாக இருக்கும்போது அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது. வெந்நீர் சேர்த்துக்கணுங்க. சரிங்களா? நான் சுடு வெந்நீ தான் விடுறேன். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கஞ்சி பதம் வந்துருச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே சுடுதண்ணீர் தான் விட்டுருக்கோம். டக்குன்னு கொதி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து தேங்காய் துருவல், நம்ம தேங்காய் பால் வேணுன்னா நீங்கள் 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. நான் வந்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை இப்போ விட்டுக்கலாம். இந்த கொதி வந்துருச்சா, இப்போ வந்து நம்ம தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி போட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். இந்த தேங்காவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு கஞ்சி தயாராகிடும். அவ்வளோதான். கலக்கிட்டு அந்த அளவு வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதோடி இப்படி வந்தோடனே இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ டேஸ்ட்டான தேங்காய் அரிசி கஞ்சி தயாராகிட்டு. இது தேங்காய் பால் அரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க. நான் தேங்காய் நைஸாக பேஸ்ட் அரிசி போட்டதுனால நான் தேங்காய் அரிசி கஞ்சின்னு சொல்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எளிமையான ஒரு டக்குன்னு டைஜஷன் ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காய்ச்சல்கார வாயிலாம் சொல்லுவோம்ல, நாக்கெலாம் ஒரு மாதிரி கசந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இதுதான் கொடுப்பாங்க. அப்போ இந்த கஞ்சிக்கு நான் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சுள்ளுன்னு இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, தேங்காய் வறுத்து துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் வரும். இருக்குது பாருங்கள். நான் சேனலில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இந்த தேங்காய் துவையலை வச்சு இந்த கஞ்சை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஆற விட்டு குடிங்க. சுட சுட குடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஆற விட்டு குடிச்சு பார்த்துட்டு துவையலையும் வச்சு நாக்கில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுள்ளுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கிராமத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் காலை பசியாராகவும் இதை எடுத்துக்கலாம். நைட்டுக்கு டின்னருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.